குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழாவை முன்னிட்டு விரதத்தை கடைபிடிப்பவர்கள் மாலை அணிவித்து விரதத்தை தொடங்கினர். உலக புகழ்பெற்ற குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழா அக்டோபர் 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. இதற்காக 10 நாட்கள் முதல் 108 நாட்கள் வரை விரதத்தை கடைபிடிப்பதை பக்தர்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்த நிலையில் நடப்பாண்டிற்கான திருவிழாவை முன்னிட்டு 21 நாட்கள் விரதத்தை கடைபிடிக்கும் பக்தர்கள் முத்தாரம்மன் கோவிலில் மாலை அணிவித்துக் கொண்டு விரதத்தை தொடங்கினர். கோவில் அர்ச்சகர் முன்னிலையில் மாலை அணிவித்துக் கொண்ட பின் அருள் வந்தவர்கள் கோவில் முன்பு சாமியாடினர். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே கிராம மக்கள் மழை வேண்டி சுடுகாட்டில் ஒப்பாரி வைத்து நூதன வழிபாடு நடத்தினர். போதிய மழை இல்லாததால் மேல்புரைக்கல் கிராமத்தில் விவசாயத்திற்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. நிலக்கடலை அறுவடைக்கு தயாராகியுள்ள நிலையில் நிலம் வறண்டு கிடப்பதால் அதனை எடுக்க முடியாத நிலை உள்ளது. இதனால் விவசாயிகள் டிராக்டர் மூலம் தண்ணீர் பாய்ச்சி நிலக்கடலை அறுவடையில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் மழை பெய்தால் மட்டுமே அடுத்த கட்டமாக விவசாய பணிகளில் ஈடுபட முடியும் என கிராம மக்கள் தெரிவித்தனர். எனவே மேல்புரைக்கல் கிராமத்தைச் சேர்ந்த பெண்கள் நள்ளிரவில் சுடுகாட்டில் திரண்டு ஒப்பாரி வைத்து நூதன வழிபாடு நடத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் கடல் உள்வாங்கியதால் மகிஷாசூரமர்தினி குடைவரை கோவில் மணல் பரப்பில் காட்சியளிக்கிறது. கடல் பரப்பில் இந்த கோயில் உப்புக்காற்றால் அரித்து சேதமடைந்து வருகிறது. எனவே கோவிலின் முக்கியத்துவம் கருதி கோயிலை சுற்றி கற்கள் கொட்டியும் கம்பிவேலி அமைத்தும் அடுத்த தலைமுறையினர் இதனை கண்டுகளிக்கும் வகையில் பாதுகாக்க வேண்டும் என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.